ஹே கைஸ் டுடே நாங்கள் ஒரு இசாகாய்வேல் குக்கிங் மாங்காவை தான் பார்க்க போகிறோம். இது பெஸ்ட் ஃபீலை கொடுத்துச்சு எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வீட்டில் சண்டையா இல்லாட்டி ஒய்ஃபோட விட்டு கலைக்கிறாங்களா, இல்லாட்டி என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாரும் இல்லைன்ட்டு தனியாக போய் மினுக்கிங்களா? ஸோ உங்களுக்காக தான் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் என்னென்னா மாங்காய் அனிமே பாருங்கள். எனக்கும் சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸுண்டு யாரும் இல்லை. எனக்கு எப்பயும் பெஸ்ட்டாக மாங்காய் அனிமே தான் என்னோட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபை பண்ணும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லே டுடே புயலின் காரணத்தால் நாடு முழுவதும் கனத்த மழை பெய்யக்கூடும், யாரும் வெளியில் போயிடாதீங்க என்று நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க. அப்போ யாரும் மூட்டை முடிச்சலாம் பேக் பண்ணி வந்துச்சே, நான் அப்போ வெளியில் போகிறேன்னா அப்போ தான் இப்படியாச்சும் எதுவும் நடக்கணும் வந்துட்டு நினைக்கிறேன். சரின்னு பிறகு பார்த்தா நம்ம சூரியன் தலைவனும் ஈயட்டு பல்ல கட்டி வெளுத்து கட்டுவீர். இதில் என்ன ஜோக்கண்டா, எங்கட ரியாலிட்டியில் தான் நியூஸ் சேனல் சரியாக சொல்கிறாங்க இல்லைன்னு பார்த்தா மாங்கால கூட அப்படித்தான் நடக்குது. அதான் இதில் ஒரு அல்டிமேட்டு. பிறகு யார் ஒரு ஆள் சுட்டரிக்கு சூரிய ஒளியில் மீட்டு அடுப்பு மூட்டி சோஸ் போட்டு வதக்கி கொண்டிருப்பான். யார் என்று பார்த்தா நம்ம தலைவர் ஹீரோ தான். ஆஹா, எனக்கே பார்க்க வாயுலாம் ஊறுதுங்க. ஹீரோ அதோட நிப்பாட்டாம எங்களுக்கு காண்டாக்குறதுக்கா ஒரு டின்னையை எடுத்து சேர்த்து அடிச்சுட்டு ஓஹோ சொர்க்கம் தட்டுதே இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கும்போது எனக்கு இவனை பார்க்க வைரலாக ஆயிடுவீங்க. அவனும் மலையா மலை டே என்ன சுனாமியாலே தடுக்க முடியாத ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் மலை என்றுட்டு நிற்கும்போது யாரையும் பார்த்துட்டு நல்ல காலம் கொஞ்சம் ஸ்டோக் கூடவே இருக்குன்ற மாதிரி ஹீரோன்னு நினைக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து ஒரு தாடிக்கார ஒரு ஆள் தம்பியா அந்த டீனில் ஒரு சொட்டு என்றாலும் மிச்ச மீதி தாப்பான்ற மாதிரி ஒரு போதக்கை அவர் மட்டும் இல்லாமல் ஓனாய் அடித்து தலையில் ஹௌத்தமாய் 2 பேரும் இன்னும் முடியலை என்ன மாதிரி ஒரு வயசான கட்டி வேண்ட கண்ணுக்கு ஏதோ புதுசாக விளங்குதே என்ன மாதிரி அவரும். எனக்கு என்ன தோணிச்சுட்டா, ஐயோ பெருசு உனக்கு ஃபஸ்ட்டு கண்ணு விளங்குமாண்டே தெரியல, உன் கண்ணுக்கு புதுசாக வேறு ஏதோ விளங்குதா இந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ப்ரோ தன் அழகால் கண்ணை பறிக்கும் அளவிற்கு ஒரு ஹெட்ஃபோன் அங்கே வராங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ ஆக மொத்தத்தில் எல்லாரும் போதக்கை பாட்டி போல தான் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன ப்ரோ இவங்க எப்படி எங்களோட பூமிக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அங்கே தான் ஒரு டியூஸ்டே, ஏன்னா இது பூமியே இல்லை. அங்கேயே சீனை கட் பண்ணினா ஒரு பெரிய கோஸ்ட் பங்களா மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னால் ஒரு கார் ஒன்று வந்து கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து இதான் அவங்களோட கிராண்ட் பாவோட ஓல்டு கஃபே என்ற மாதிரி கேட்க அவனும் ஓம்டான்னு சொல்ல ரொம்பவே சாமிங்காக இருக்குன்ற மாதிரி நக்கல் பண்ணுவான் பாருங்க. ஐயோ ஐயோ, அப்போ உள்ளே இருக்கிறவன் யாரா உள்ளே இருக்கிறவன் பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவர் ஹீரோ தான். நம்ம ஹீரோ தாங்க கொரியாலே மோஸ்ட் ஃபேமஸான செலிபிரிட்டி செஃப். அவனும் பிஏட்ட டேய் வெளியில் யாரும் நிற்கிறாங்களான்னு கேட்க அவனும் யாருமே இல்லைன்ற ஹீரோ கார்ல இருந்து தலையை வெளியில் தொங்க போட்டு டேய் இப்படித்தாண்டா லாஸ்ட் டைம் ஜோனி, ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து லீக் பண்ணி விட்டாங்கடான்ட்டு ஒரு டவுட்டில் அவனே வெளியில எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் இல்லைன்ற உடனே தான் அப்பாடா தொல்லை இல்லைன்னுட்டு மாஸ்கை பெருமூச்சு விட்டு கலட்டுறான். ஐயோ எல்லாரும் நினைக்கிறாங்க எனக்கு செலிப்ரிட்டின்றதால திமிரெண்டு, ஆனால் உண்மை என்னண்டா நான் எங்கே போனாலும் எல்லாரும் என்ன ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. பாரிஸில் நடந்த இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்லேயும் நான் தான் டாப் பிளேஸ் அடிச்சினேன். இதனால் என்னவோ நான் அழகாக இருக்கிறதாலையும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனேன். அதனால் என்னவோ ஹீரோட ஃபேன்ஸ் எல்லாம் லிமிட்டை மீறி போய் ஹீரோ ஒர்க் பண்ணுற இடத்துக்கே போய் அத்துமீறி அவனோட ஃபோட்டோ எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இதால் கிச்சனில் ஒர்க் பண்ணுற கோவர்க்கர்ஸ் எல்லாம் முன்னால் எங்களுக்கு ஒரே தொல்லையாக இருக்குது, நீ செலிப்ரிட்டினா இங்கே எல்லாம் பாரு எங்கட கழுத்தை வந்து அறுக்கிறான்ற மாதிரி ஹீரோட கத்தி விட்றாங்க. ஃபேன்ஸ் தான் தொல்லைன்னு பார்த்தா ஹேட்டர்ஸும் சோசியல் மீடியாவில் இவனுக்கு சமைக்கவே தெரியாது, இவனுக்கு திமிர் கூட, இவன் வந்து அழகால தான் இப்படி எல்லாரையும் ஏமாற்றி குக்கிங் காம்படிஷன்ல எல்லாம் வின் பண்ணுறான்ன்ற மாதிரி கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஹீரோ அதால் பார்த்து வெக்ஸ் ஆகிடுவான். ரொம்ப ப்ரெசன்டில் ஹீரோ அவனோட பிஎம் அந்த ஓல்டு கஃபேக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அப்போ பிஎம் எல்லாரும் பிரேக் கண்டா வடியாக கொரட்டை விட்டு நித்திர போவாங்க. நீ என்னையா புது ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ண போகிறேன்னுட்டு வாரான்ட்டு கேட்க ஹீரோ எனக்கு குக்கிங் பண்ணுறது பிடிக்குமென்று சொல்லுவான். அவனும் யோ வந்துட்டோம் பசிக்குதே வாயா ஒரு கட்டுவோம். ஹீரோ யோ இங்கே டெலிவரி எல்லாம் இல்லையா, டவுனுக்கு தான் போய் சாப்பாடு வாங்கணும் வந்துட்டு 2 பேரும் டவுனுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த சாப்பாட்டை பார்க்குற பார்வையாலேயே அந்த சாப்பாட்டை அவமானப்படுத்துவான். ஹீரோ வேண்டா வறுப்போடு அதில் எடுத்து ஒரு வாய் வச்சா ஹீரோ டேய் என்ன விடுங்கலை, இது சமைச்சவனை டேய் கொல்லாம் விட மாட்டேன் மாதிரி ஆக்ரோஷத்தோட கிளம்புறேன், ஏன்டா சாப்பாடு நல்லா இல்லை. அப்போ நம்ம பிஏ தான் ஹீரோவை சமாதானப்படுத்துவான். நம்ம பிஏ சோஸ் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி அவன் ஒரு கட்டுவான். ஹீரோ டேஸ்டா அதைத்தான் என்னால் பண்ண முடியாது என்று கொஞ்சம் கவலைப்படுவான். ஹீரோக்கு என்னென்னா எல்லாராலையும் ப்ரெஷர் கூடி அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸும் கூடி அவன் டேஸ்ட் பண்ணுற சென்ஸே இழந்துருவான். அப்போ டாக்டரை மீட் பண்ணினா டாக்டரும் இது எந்த சர்ஜரி செஞ்சாலும் சரி செய்ய முடியாது, நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கன்னு சொல்லுவார்.
ஹீரோவும் சரி என்ன மாதிரி சொல்லுவான். அப்போ நம்ம பிஏவும் யோ உன்னை பார்க்க எனக்கே ரொம்ப பரிதாபமாயா இருக்கியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்கே நீ யாருக்கும் சமைக்க தேவையில்ல, ஒன்றும் செய்ய தேவையில்ல, ஆட்களே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் மவுண்டன்ஸும் வயல்களும் தான் என்று சொல்கிறான். அதுக்கு தாண்டா நானே இங்கே வந்திருக்கிறேன் மாதிரி ஹீரோவும் கேம்பிங் போக போகிறேன்னுட்டு வலிக்கிறான். பிறகு என்ன ஹீரோ காரில் ஸ்டவ் எடுத்தாச்சு, வெங்காயம் விட்ட கத்தி எடுத்தாச்சு, கேஸ் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு, கொம்பஸ் மேப் எல்லாம் எடுத்தாச்சு, இந்த மாதிரி சாமானெல்லாம் செக் பண்ணி கொண்டு வரான். டிரைவர் எங்க தம்பி பீச்சுக்கா போறீங்கன்னு கேட்க ஹீரோ யோ நான் கேம்பிங் போறையா, நீ ஓவரா கதைக்காம என்ன ஜோங் பேங் வில்லேஜில் இறக்கி விடையா இந்த மாதிரி ஹீரோன்னு சொல்கிறான். ஹீரோவும் அந்த வில்லேஜுக்கு வந்துட்டு ஆஹா என் தாத்தா மண்டையை போட்டதுக்கப்புறம் என்றைக்கு தான் அந்த வில்லேஜுக்கு வரோம் இந்த மாதிரி ஹீரோட பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த அவரோட தாத்தாட வீட்டுக்கிட்ட வந்து நீ பாவனும் போக்கடையில் இந்த வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ பேக் சைடில் ஸ்டோர் ரூம் டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஹீரோ சேச்சே இதுக்குள்ளே எந்த கதையுமே இல்லை, கல்லன் தான் என் பேக்கெல்லாம் ஆட்டையை போடுறதுக்காகவே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்ற மாதிரி ஃபிக்ஸே பண்ணிடுவான். ஹீரோ இப்படி ஆழ்ந்து கவனிச்சு கொண்டு இருக்கும்போது கேட்ட சவுண்டுக்கு அம்மோ என்ற அலறுவான். என்னட்டு பார்த்தா 10 கிலோ ஒரு புசு புசு பூனையாரும் கொட்டாய் விட்டு கொண்டு இருப்பீர். ஹீரோ ஓ நீ மட்டும் பூனையா இல்லை உன்னை அடித்து கறி வச்சிருப்பேன்னுட்டு ஹீரோ அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே உள்ளே போகிறான். ஹீரோ உள்ளே போயிட்டு என்னையா உள்ள அவ்வளோ பெரிய இடமா இருக்குது, வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியலையே ஒரு லைட்டும் இல்லையான்னுட்டு ஹீரோ போய்க்கொண்டே இருக்கான். அதுவும் போய்க்கொண்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பிரகாசமான லைட், என்ன லைட்டுன்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, அது ஒரு போர்ட்டல். ஹீரோ அதை வாயப்புலேருந்து பார்த்து கொண்டு நிற்கும்போது எதர்ச்சியாக கால் தவறி அதுக்குள்ளே விழுந்துருவான். பிறகு என்ன ஒரே வெட்ட வெளிச்சமாக இருக்கும். ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்துட்டு நான் எங்கே இருக்கேன், இது எந்த இடம்ன்ற மாதிரி நினச்சி கொண்டு நிற்க இல்லை. ஹீரோ அப்படி மல்லாந்து வானத்தை பார்த்து கொண்டு நிற்கும்போது ஹீரோட கை பிளக் பிளக் ஏதோ நக்கும். ஹீரோ ஐயோ ஆத்தா என்ன மாதிரி பயந்து போய் பார்த்தா அது வெறும் அணில். என்ன அணிலுக்கு கொஞ்சம் காது தான் பெருசாக இருக்குது. அணிலாரும் என்ன நினைச்சிடறியா டக்குன்னு காதை பிரிச்சு பிளக் பிளக்குன்னு பறந்து போயிடும். ஹீரோ இதை பார்த்துட்டு ஐயோ ஏலியன் அணில் என்ன மாதிரி திரும்பி பார்த்தா பின்னுக்கு 10 கியூட்டாக ஒரு பனி இருக்கும். ஹீரோ கியூட் பனின்னு பார்க்கும்போது ஆரை பார்த்து கியூட்டுன்னு சொன்ன மாதிரி அதுவும் வெளியில் வந்து அதில் ஹல்க் உடம்பை காட்ட ஹீரோ ஐயோ ஹல்க்கு முயல் என்ன மாதிரி பார்க்க அது முயலண்டே மறந்து ஹல்க் மாய் தாவி தாவி போகும். ஹீரோ அதை பார்த்துட்டு ஓடுறான்ட்டு கால் புரடியில் அடிபட காய்ச்சட்ட வழுக இங்கே இருந்தால் உயிருக்கு உத்தரவாதமே இல்லைன்னுட்டு ஓடுறதெல்லாம் எனக்கு ஒரே சிரிப்புங்க. ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஆஹா இங்கே இருந்தால் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை, இது ஒரு டேஞ்சரஸான பிளேஸ்ன்னுட்டு நினச்சி கொண்டு நிற்கான். ஹீரோ அந்த கிளட்டு பயல் மட்டும் பாய வச்சுட்டு சும்மா இல்லாட்டிக்கு நான் பாட்டுக்கு சிவனே என்று இருப்பேன். அந்த கிளட்டு பயலும் கேம்பிங் போ ஸ்ட்ரெஸ்ஸை குறைந்து தான் இந்த நிலைமைன்ட்டு டாக்டருக்கு வண்டையாக கழிக்கும்போது ஹீரோக்கு ஒரு வயிற்றுல சத்தம் கேட்கும். என்னண்டா ஹீரோக்கு பசி எடுக்கும். சரின்னு அவனோட பேக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா சம் ஆயில், கிராப் பீஸ் அண்ட் பெப்பர், சால்ட் எல்லாம் இருக்கும். ஹீரோ ஆனது ஆச்சு போனது போச்சு இருக்கிறத வச்சு சமாளிப்போம்னுட்டு போன் ஃபயர் மூட்டி அவன்கிட்ட இருக்கிற கிராப் பீஸ், ஆயில், சால்ட், பெப்பர் எல்லாம் போட்டு செம்மையாக ஒரு கிராப் அதாவது நண்டு வறுவல் செய்வான். இதை பார்க்கும்போது எனக்கே வாயெல்லாம் ஊருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. நம்ம தலைவருக்கு ஏற்கனவே நண்டெல்லாம் கல்ல காட்டக்கூடாது. அவர் நண்டை சாப்பிட்டு கானில் பேனை தூக்கி எரிஞ்சு போட்டு இருந்து யோசிப்பான் எனக்கு ஏன் இப்படி நடக்குது என்ன மாதிரி கொஞ்சம் கவலையாக தான் யோசிப்பான். அது அப்படி திமிங்களோ எவ்வளோ பெரிய ஆட்டுக்குள்ள ஒன்று அடுப்பை மூட்டி சும்மா இருக்க விட்டுருவோமா என்ற மாதிரி புதருக்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்கும். ஹீரோ திக்கி திணறி என்னன்னு பார்த்தா எல்லாம் கண்ணு மின்னி எரியும். வுல்ஃப் எல்லாம் ஹீரோ சுற்றி வளைச்சிடும். ஹீரோவும் பயத்தில் என்ன செய்யறேன்னு தெரியாமல் ஹீரோ வெங்காயம் பெற்ற கத்தியை எடுப்பான் பாருங்க, அதில் தான் எனக்கு சரியான சிரிப்பு. அதுவும் ஹீரோ நோக்கி பாஞ்சேற ஹீரோ எண்டைக்காவில் தான் நம்மட சோழி முடிஞ்சன்ற மாதிரி கண்ணை முடிடுவான். ஆனால் கண்ணை முடியற கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒண்டிவே நடந்திருக்காது. என்னண்டு ஹீரோ ஒத்த கண்ணதிலிருந்து பார்க்குறான். முன்னுக்கு ஒருத்தர் மீற என்னடா இது வந்த ஓனாய காணல் என்ன ஹீரோ முன்னுக்கும் பின்னுக்கும் தேட லபக்கன்ற ஒரு சவுண்டு கேட்கும். என்னென்னு பார்த்தா ஹீரோ எரிஞ்ச பேனை ஒரு ஆள் வந்து நக்கி கொண்டு இருப்பார். ஆரண்டு பார்த்தா ஒரு வுல்ஃப் குட்டி. நம்ம தலைவர் நாய்க்கும் ஓனாய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் என்னென்னு இந்த காட்டுக்குள்ளே இந்த பப்பி வந்து இருக்கும் என்ன யோசி கொண்டு இருக்க. நம்ம ஓனாய்க்குட்டியும் நாய்க்குட்டி மாதிரியே தலையை சரியான கடி என்ன மாதிரி சொரிஞ்சு கொண்டு இருப்பேன் தலைவர். ஹீரோ இது என்ன ஹஸ்கி டோக்கா என்ன மாதிரி பார்த்து கொண்டு இருக்க. நம்ம ஓனாய்க்குட்டியும் ஹீரோ தொட்டு கியூட்டாக ஹீரோ பாங்க. ஹீரோ ஏச்சா போப்போம் நான்லாம் டாக்டர் வரல கிட்ட வந்துடா தூக்கி எரிஞ்சிடுவேன் போட்டு அப்புறம் அடுத்த சீனே அந்த நாய்க்குட்டியை மடியில் தூக்கி போட்டு கொஞ்சி விளையாடுவான் பாருங்க, அதை நசுக்கி கொண்டுருவான் போல விட்டா. ஆனால் பிறகு அது நிலா வெளிச்சத்தில் ஏதோ ஒன்று கூசு மாதிரிட்ட வாங்கிக்கிட்டு ஹீரோ என்னடா கூசுன்னு பார்த்தா அதில் பல்லெல்லாம் ரொம்ப கூர்மையான ஹீரோ அட கோதாரியே இது ஓனாய் குட்டியாண்டே இப்போ தான் ஹீரோக்கு விளங்கியிருக்கு. ஹீரோ வுல்ஃப்னு தெரிஞ்சது பயத்தில் அதை தூக்கி கையில் வச்சுட்டு இதோட தாய் மட்டும் வந்துச்சு எந்த கதி அதோ கதிதான் என்ன மாதிரி எந்திரன் சிட்டி ரோபோ மாதிரி 360 டிகிரியில் தலையை சுற்றி பார்த்துட்டு சே எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோந்தான்டா, இது நாயாக இருந்தா என்ன ஓனாயாக இருந்தா என்ன நாங்கள் சாக போவது உறுதி என்று ஃபிக்ஸே பண்ணிடுவான். ஹீரோ சரி சாவம் இதுலேயே கிடந்து சாவம்ன்ட்டு ஹீரோவும் அதில் ஹோப்பேலாம் ஜோம்பி மாதிரியே விழுந்து படுத்துருவான். காய்ஸ் நம்ம வுல்ஃப் கொட்டிக்கு புஸ் பாண்டியன்ட்டு பேரை வச்சிருவோம். அப்போ தான் கூப்பிட கொஞ்சம் லேசாகும்னு எல்லாவும் இருக்கும்.
நம்ம புஸ் புஸ் பாண்டே ஹீரோ பாம்பாத்து அவனை தொரன்னு இழுத்து கொண்டு போய் ஹீரோ வந்த போர்ட்டலுக்கிட்டே கொண்டே போட்டு விட்டுரும். இதுதானே நான் வந்த போர்ட்டல், இதுக்குள்ள குதிச்சா பூமிக்கு போனா, சொர்க்கத்துக்கு போனா, நரகத்துக்கு போனா. அண்ட் ஹீரோ தலையை உள்ள விட்டு பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கும்போது பின்னிக்கு இருந்து நம்ம புஸ் புஸ் பாண்டே, போஸ் அப்ப நீங்க அதை உள்ள போய் செக் பண்ணி பாருங்க போஸ் என்ற மாதிரி பட்டக்ஸில் பிடிச்சி தள்ளி விட்டுரும். ஹீரோ அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க என்ன மாதிரி ஹோட்டலுக்குள்ளே விழும்போது கண்ணை க்ளோஸ் பண்ணிவிடுவான். ப்ரோ என்ன திரும்ப அகைன் ஒரு பிரைட்டான லைட் வரும். ப்ரோ ஹீரோ கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ ஸ்டார்டிங்கில் கிராண்ட்பாட ஹோமுக்கு கிட்ட தான் நின்றுருப்பான். அப்புறம் அங்கேயே திரும்பியும் வந்திருப்பான். ஓ நான் இன்னும் சாவலையா, நன்றி இயேசுவே பரமபிதாவே என்றுட்டு இதுக்கெல்லாம் வந்து புஸ் புஸ் பாண்டேக்கு தான் நன்றி சொல்லணும் என்றுட்டு, ஓ நண்பா இனி உன்னை பார்க்குறனோ இல்லையோ ஆனால் உன்னை என்றைக்குமே மறக்க மாட்டேன்னுட்டு ஹீரோக்கு தெரியாது புஸ் புஸ் பாண்டேயும் போட்டலுக்குள்ளால ஹீரோட வந்துட்டேன். ஒரு ஆக்டிங் ஒன்று போட்டுக்கொண்டு நிற்கையில் நம்ம புஸ் புஸ் பாண்டேயும் பக்கத்தில் இருந்து வரியாக ஹீரோவை போடுற கூத்தெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும். அப்போ ஹீரோ யார் பக்கத்தில் நிற்கிறேன்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட புஸ் புஸ் பாண்டே தான். அங்கேயே சீனை கட் பண்ணினா நம்ம ஹீரோவும் புஸ் புஸ் பாண்டே அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோ புஸ் புஸ் பாண்டியை மட்டும் குளிக்காடுவான். அப்போ புஸ் புஸ் பாண்டிய அதை எப்படி தீவிங்களா நான் மட்டுமே குளிப்பேன் என்ற மாதிரி ஹீரோவே அது வேணுமெண்டே நினச்சி விட்டுரு. பிறகு உனக்கு என்ன பேர் இதில் பிடிச்சிருக்குன்ட்டு போர்டில் ரைஸ் சுகர் மாஸ்மெலோ என்று போட்டுட்டு ஹீரோ லந்து பண்ணுவான் பாருங்க. ஐயோ எனக்கு இந்த சீனெல்லாம் சரியான சிரிப்பு. பிறகு பார்த்தா ரெண்டு பேரும் சேம் பெட்லேயே நல்ல நித்திரை. என்னென்னா ஹீரோ பெயின் தனியாக தானே இருக்கிறான். அப்போ புஸ் புஸ் பாண்டே வீட்டை வந்துருக்கு. அவனுக்கு ஒரு புதுவிதமான ஃபீலை கொடுத்துருக்கும். அவனும் புஸ் புஸ் பாண்டேயே டோக் மாதிரியே கட்டி பிடிச்சி நித்திரை கொண்டிருப்பான். அது இல்லை ஜோக்கி நீ தான் ஹீரோ மார்னிங் ஹீரோ நித்திரையால் எழுமிட்டு நல்ல ஒரு தூக்கம் இனிமையான பொழுது என்றிட்டு புஸ் புஸ் பாண்டியை பார்த்தா அவர் மல்லாக்க புரண்டு கிடப்பு. ஹீரோ செக் இதோடையாடா நைட் தூங்கினேன்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையாகவே நல்ல ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோ புஸ் புஸ் பாண்டேக்கு என்ன ஃபுட் வைக்கிறேன்னு தெரியாமல் டோக் ஃபுட்டை வைப்பான். அது எதுக்கு ஓனாய் குட்டிக்கு, அதுவும் போடா வென்ற மாதிரி தலையை திருப்பிடும். அப்போ ஹீரோ இந்த கேட் ஃபுட் இந்த ரபிட் ஃபுட்டுன்னுட்டு வைக்க அதுவும் வேணாம்னு வச்சோல்ல. ஹீரோ காண்டாயிட்டை நீ சாப்பிட்டா சாப்பிடு இல்லாட்டி பட்டினியாவே கிடடா எனக்கு பசிக்குதுன்னுட்டு ஹீரோவும் போகிறான். என்னதான் ஹீரோக்கு டேஸ்ட் பண்ணுற சென்ஸ் இல்லாட்டிக்கும் வெரைட்டியாக டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்றைக்கு ஒரு படி எல்லாரும் வாங்க என்ன மாதிரி குந்திட்டு இருக்கும்போது அதை பிடித்தவங்க உன்னை தனியாக தின்ன விட்டுருவேனான்னுட்டு புஸ் புஸ் பாண்டியை என்ட்ரியை போட்டு அதில் இருக்க எல்லா சாப்பாடையும் வலிச்சு நக்கி போட்டு ஆஹா இது அல்லவா சாப்பாடு இது அல்லவா சொர்க்கம் என்ற ரியாக்ஷனை போடும் பாருங்க வேறு லெவல். ஹீரோ ஏன் இது சிலதை நல்லா சாப்பிடு சிலதை நல்லா சாப்பிடலன்னு யோசிச்சுட்டு புரிஞ்சு போச்சுன்றா. என்னென்னா ஹீரோ குக் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் சாஸை ட்ரை பண்ணியிருப்பான். அதில் ஒன்று நார்மலாக கடையில் வாங்குறது, இன்னொன்று ஹீரோட ஸ்பெஷல் ரெசிபி. ஹீரோ அதை செக் பண்ணுறதுக்காக புஸ் புஸ் பாண்டேக்கு முன்னால் 2 சோஸையும் பட்டுட்டு டேய் புஸ் புஸ் பாண்டே உன்னால் டேஸ்ட் பண்ண முடியுமென்னா உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிட்றான்ட்டு அதுவும் ஸ்டோரில் வாங்கி சோஸ் போட்டிருக்கிற மீட்டை நார்மலாகவும் ஹீரோட ஸ்பெஷல் ரெசிபி சோஸ் போட்டிருக்கிறது யாரும் பங்கு கேட்டு வந்துடுவாங்களோண்டு அடித்து பிடிச்சி வேகமாக சாப்பிடும். ஹீரோவும் இதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்னா ஹீரோ டேஸ்ட் பண்ணுற சென்ஸை இழந்த பிறகு யாருக்கும் சமைச்சு எவ்வளோ விரும்பி சாப்பிட்டான்னு பார்த்தது இல்லை, அதனால தான் அவ்வளோ சந்தோஷப்படுறான். ஆஃப்டர் நம்ம ஹீரோவும் அவங்களோட கிராண்ட் பாட ஓல்டு கஃபேக்கு பெயிண்ட் அடித்து கொண்டு இருப்பான். ஏன்டா ரெஸ்டாரண்ட்டை திரும்ப ரீஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பெயிண்ட் கலர் ஒரு மாதிரி இருக்கேன்ட்டு புஸ் புஸ் பாண்டி நல்லாவா இருக்குன்னு கேட்க, அப்போ ஒருத்தரும் ஆஃப்கோர்ஸ் அது நல்லாவே இல்லை ஏன்டா உள்ள அடிக்க வேண்டிய பெயிண்ட்டை வெளியில் அடித்தா அப்படித்தானே இருக்க வேண்டியது கேட்கும். ஹீரோ யாராண்டு பார்த்தா ஒரு வயசான கட்டா வரும். சாச்சா இந்த காலத்து பசங்களுக்கு உள்ள அடிக்கிற பெயிண்ட் எது வெளியில் அடிக்கிற பெயிண்ட்டே தெரியல, இவனுங்களாம் என்னென்னு லைஃப்பில் வெட்டி முடிப்பானுங்கள்ன்ட்டு ஹீரோவை நக்கல் பண்ணிவிட்டு சரி தம்பி நீங்கள் தனியாவா இருக்கான்னு கேட்குறேன். ஹீரோ ஓமண்டு அப்போ இன்னும் நீ வந்து பார்த்துருக்கணும் ஏன்னா நான் இந்த வில்லேஜில் சீஃப்ன்று அவரும் எந்த இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ மோசமாக பெயிண்ட் அடித்து நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி கழுவி ஊற்றும்போது ஹீரோ அவ்வளோ கேவலமாவா இருக்குது என்ன மாதிரி பார்த்துக்கொண்டு நிற்கான். அப்போ நம்ம குட்டி தலைவர் அங்கே என்ட்ரியை போட நம்ம தாத்தா இது நாய்க்குட்டியை நினைச்சிட்டு அதை நைஸாக பிடிக்க பார்த்துக்கொண்டே சரி நீ பெயிண்டில் கை வைக்காத நான் உனக்கு பெயிண்ட் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறேன். ஹீரோ உங்களுக்கு ஏன் ஐயா தேவையில்லாத சிரமம் நானே பார்த்துக்கொள்கிறேன்னு அவரும் அந்த டாக்கை பிடிச்சே ஆகும்னுட்டு அவர் டாக்குன்னு தான் நினச்சி கொண்டு இருக்கேன். அதாவது ட்ரை பண்ணி கொண்டு இருக்கும்போது இல்லை பரவாயில்ல நான் செய்கிறேன்னுட்டு அவரும் சொல்கிறேன். பிறகு அவரும் சொன்ன மாதிரியே ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவேன். நம்ம வில்லேஜ் சீஃப் தாத்தாவும் பெயிண்டரும் எஃபர்ட் போட்டு ஹீரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறத பார்த்த ஹீரோ என்ன மனுஷங்கடாப்பா யாருன்னே தெரியாத ஒரு நெய்பர்ட ரெஸ்டாரண்ட்டுக்கே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போடுறாங்களேன்னுட்டு ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தோட பிரமிப்பா பார்ப்பேன். அப்போ நம்ம தாத்தா ஏப்பா இங்க ரெஸ்டாரண்டா ஓபன் பண்ண போறா வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் கேட்க
ஹீரோ யோ இட்டாலியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் சம் வெஸ்டர்ன் ஃபுட்ஸை தான் சர்வ் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட பெயிண்டர் என்னது வெஸ்டர்ன் ஃபுட்டா அப்படின்னா நீங்கள் போக் கட்லெட்டும் சர்வ் பண்ணுவீங்களான்னு பரவாதியில் கேட்குறான். என்னவோ அவன்கிட்ட கஷ்டமாக இருக்கு தெரியும். பிறகு அவரும் என் சொந்த கதையை கேளுங்கய்யா, என் கதையை கேளுங்கய்யா, என் வைஃபுக்கு போக் கட்லெட்னா உயிர்னா போக் கட்லெட். ஸோ நான் டெய்லி டவுனுக்கு ட்ராவல் பண்ணி போக் கட்லெட்டை மறக்காம வாங்கி கொடுப்பேன். ஆனால் ரீசெண்ட் டைமில் அவனுக்கு கடையை இழுத்து மூடிட்டு போயிட்டானு. சரி வேற எங்கேயாச்சும் போய் வாங்குவோம்டா. என் வைஃப் ப்ரெக்னன்சியோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறதால எங்களால் லாங் டிஸ்டன்ஸும் ட்ராவல் பண்ண முடியலை. அதால் நானே அதை ரெடி பண்ணுவோம்னு ட்ரை பண்ணேன். ஆனால் கிடைச்சது போக் கட்லெட்டா இல்லாட்டி காக்கா கட்லெட்டானே எனக்கு தெரியல. வேண்டி பாருங்க என்ன தைச்சோல. இந்த சீன் வந்து எனக்கு ஒரு விவேக்ல ஜோக்கில் காக்கா பிரியாணி ஜோக் கொண்டு வரும். அந்த சீனை தான் ஞாபகப்படுத்தினேன். உங்களுக்கு அந்த சீன் என்னென்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஹீரோவும் அதை யோசிச்சு பார்த்துட்டு போக் கட்லெட் என்ற ஐடியாலேயே இல்லையே, பட் அதை ரெடி பண்ணுறதும் ஈஸி தான், பட் டேஸ்ட்டே தெரியாமல் டிஷ்ஷை கஸ்டமர்ஸுக்கு சேவ் பண்ணுற ஒரு மடத்தனமான முட்டாள்தனமான ஒரு ஐடியான்னு நினைக்கிறேன். என்னென்னா ஹீரோவுக்கு இப்போ டேஸ்ட் பண்ணுற சென்ஸ் இல்லை. இதுக்கு முதல் போட்ட 2 எபிசோட் பார்த்தாக்களே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அவன் டேஸ்ட்டே இல்லாத சென்ஸோட ஒரு புது டிஷ்ஷை செய்கிறது ஒரு முட்டாள்தனமான ஐடியா. ஏற்கனவே அதை செஞ்சுருந்தா பரவாயில்ல, அது பழக்கப்பட்டிருக்கும். ஸோ என்ன செய்வோம்னுட்டு யோசிச்சு கொண்டு இருக்கும்போது நம்ம குட்டி தலைவரோட பார்த்தா அவர் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். அப்புறம் ஹீரோ அதை பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகிட்டு நான் செய்கிறேன் வாத்தியாரே, உங்களுக்கு சாப்பாட்ட பரம்பரையில் சமையல் எப்படி இருக்குமென்னு நான் காட்டுறேன் வாத்தியாரே என்று ஒரு மோட்டிவேட் ஆகுறான். அடுத்த சீனே போக் கட்லெட் செய்வது எப்படின்னு ஒரு நோட் புக் எடுத்து வச்சுட்டோம். சோஸ் வேணும், சோஸ் கொஞ்சம் ரெட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும். ஸோ டொமேட்டோஸ் ராவா ஜூஸ் பண்ணினா கொஞ்சம் புளிப்பு கூட போயிடும் பண்ணிட்டு பெட்டர் கெச்சப்பே ஜூஸ் பண்ணுவோம் பண்ணிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம புஸ் பாண்டியை பார்த்து போட்டு இன்றைக்கு நீயாயா எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறான், ஸோ டயர்ட் ஆகாது என்று சொல்கிறான். என்னெண்டா புஸ் பாண்டியக்கு தான் சாப்பாடை டேஸ்ட் பண்ண வச்சு செக் பண்ண போகிறான். யார் பெத்த பிள்ளையோ அப்படி பழியாடா வந்து மாட்டி கிடக்கு. சரின்னு ஒனியனை பீஸாக கட் பண்ணிட்டு எக்கில் போட்ட பிறகு மாவில் மிக்ஸ் பண்ணி போக்க கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணுவான்னு பாருங்க. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. அதை நம்ம புஸ் பாண்டியை வச்சு பார்த்தா புஸ் பாண்டியை நல்லா தான் சாப்பிடுவேன், பட் அதில் டெய்லர் ரொம்ப ஆட்டலாம். அப்போ ஹீரோ இது நல்லா இல்லை போலன்னு நினைக்கிறான். அப்போ இது அப்படி இருக்குன்னு பாருட்டு சோஸ் எல்லாம் போக்கட்டோடைய சேர்த்து வைக்க நம்ம புஸ் பாண்டி ஓசியில் ஓட்டை சட்டி கிடைச்சாலே 1.5 வருஷத்துக்கு விடாம போடுவோம்டா, இதை விட்டுருவேனான்ட்டு ஒரு கட்டிட்டு அப்படியே ஃப்ளோரில் மட்டியாகும் பாருங்க. இன்னத்தை சொல்லு. ஹீரோ என்னாலே நீ சமைக்கவே முடியாதுன்னு தான் நினைச்சேன், பட் கடவுளா பார்த்து எனக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன். அந்த சந்தோஷத்திலேயே ஃபைனல் டச் எல்லாம் முடிச்சு போக் கட்லெட்டை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன். அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில சரியான டைமுக்கு வைக்கிள் ஒன்று வந்து நிற்கும். யாராண்டு பார்த்தா நம்ம பெயிண்டரும் அவரோட வைஃபும் வந்திருப்பாங்க. அவங்களும் நம் போக் கட்லெட்டுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அந்த டைம்ல வந்துட்டு கண்டிப்பா இது உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணும் மேம் என்று மனசுக்குள்ள நினைச்சிட்டு இந்தாங்க மேம் உங்களோட போக் கட்லெட் அந்த டிஷ்ஷை சர்வ் பண்றான். அவங்களும் ஆஹா சுமலே மூக்க பதம் பாக்குதே என்றுட்டு ஸ்மால் பீஸை கட் பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்ல போறாங்களோ என்ற மாதிரி நர்வஸாவே பார்த்து கொண்டு இருப்பான். அவங்களும் இது வந்து நல்லாவே இருக்குதுனே என்று சொல்ல வந்து அப்படியே நாக்குல தேன் பரதநாட்டியம் ஆடுற மாதிரியே இருக்கு ரெண்டுட்டு அவங்களும் சோஸ் ஃபெமிலியரா தான் இருக்கு, பட் அவுட்லைன் கிறிஸ்பியா மொறு நறு வருவர் என்று இன்சைட்ல நல்ல சாஃப்டா ஜூஸியா இருக்கிறேன்னா இந்த ஃபுட் அனதர் லெவலுக்கே கொண்டு போயிட்டு உண்மையா சொல்றேன் நான் சாப்பிட்டதுல பெஸ்ட் போக் கட்லெட்டா அது இதுதான் என்று சொன்ன பிறகுதான் ஹீரோக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகும். அவங்களும் சாப்பிட்டுட்டு ஹனி உங்களுக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் டேட் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு என்ன தோணிச்சுன்னா ஏமா அவ்வளோ ஹனி இருந்தா எனக்கு ஒரு ஓத்துல பாசலாம் அனுப்பி விடுவான்னு இருந்துச்சு. சரி பேக் டு த ஸ்டோரி. அப்போ போக் கட்லெட் தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க, ஆனால் நீங்கள் அதை சாப்பிடா என்னையே ஒளிஞ்சிருந்து சைட் அடிச்சு கொண்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்க அவரும் சேச்சே அப்படியெல்லாம் இல்லையே என்றுட்டு அப்படியும் இருக்கலாம் என்றுட்டு சொல்லுவேன். இப்படியே இவங்க 2 பேரும் காத்துள் நினைவுகளை பரிமாறிக்கொண்டிருக்கும் ஹீரோ வெக்கப்பட்டு பின்னுக்கு திரும்பினா நம்ம புஸ் பாண்டி ஓசியில கிடைக்குதுன்னு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு போட்டு ஃப்ளோர்ல நடக்க இல்லாம உருண்டு தெரியுமாங்க. என்னத்த சொல்லு அப்படி ஒரு சீன். அப்ப நம்ம ஹீரோ புஸ் பாண்டிட்ட ரொம்ப தேங்க்ஸ் படி, நீ இல்லாட்டிக்கு இந்த மூமெண்ட் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கவே அது உன்னாலதான் நான் இன்றைக்கு பழையபடி சமைச்சிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் டான்ட்டு மனசார ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லுவான் நம்ம புஸ் பாண்டிக்கு. பிறகு ஹீரோ மெனுவில் இட்டாலியன் ஸ்டைல் ஃபுட் மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுவே ரெடி பண்ணி கொடுப்போம் பண்ணிட்டு இப்படியான ஃப்ளெக்சிபிள் மெனு கொண்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பட் அது எக்ஸ்பென்சிவ். நாங்கள் என்ன செய்வோம் என்று யோசிச்சுட்டு சரி எதுவாக இருந்தாலும் காலை விட்டாதான்டா குமார் ஆழம் தெரியும்னு மாதிரி
எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வரான். அப்படியே புஷ்பாண்டியை பார்த்தா அதுவும் இன்றைக்கு நாளைக்கு சாக போகிற மாதிரியே கிடக்கும். ஹீரோ ஏன் இது இப்படி சோகமாக கிடக்கு, சே அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே வாழ ஆரம்பித்தோம், பட் இது இப்போ போச்சேன்டா வீடு ரூம் எல்லாம் கொஞ்சம் சைலண்டாகவே மாறிடுமென்ட்டு ஹீரோவுக்கு புஷ்பாண்டியோட வேர்ல்டை நினைச்சாலே அந்த பறக்கிற அணிலோ ஹல்குக்கே சித்தப்பா பயல் மாதிரி இருக்கிற ரபிட்டின் தான் ஞாபகம் வரும். அதை நினைச்சு பயப்படுவான் பாருங்க, அவ்வளோ தைரிய சோழி. தலைவரும் அங்கே போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லடோ என்னட்டு போவேன் அவன் முடிவு பண்ணி நம்ம புஷ்பாண்டி அதுட்டு அழகால ஹீரோவை பார்க்கும். ஹீரோ மயங்குவானா, மயங்கிட்டானே ஹீரோ மயங்கி அடுத்த நிமிஷமே புஷ்பாண்டியே போர்ட்டலுக்குள்ளால அனதர் வேர்ல்டுக்கே கூட்டிட்டு வந்துருவான். தலைவரும் இங்க வந்தது முட்டாத்தனமான மடத்தனமான சட்டு புட்டுன்னு வேலையை பார்த்துட்டு கிளம்பணும் பண்ணிட்டு நிற்கும் போது நம்ம ஹல்கிட சித்தப்பா பையனும் மரத்துக்கு முன்னால இந்த ஹீரோவை பாப்பான் பாருங்க. ஐயோ எனக்கு இந்த சீனெல்லாம் சரியான சிரிப்பு. பிறகு அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு இடத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போய் நிற்பான். என்னடாண்டு பார்த்தா அது ஒரு லேக், பார்த்தாலே என்னையே மெய் சிலிர்க்க வைக்குது. அப்படி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அந்த லேக்ல நம்ம புஷ்பாண்டியும் விளையாடி கொண்டு இருக்கும்போது ஹீரோ லாஸ்டா உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னுட்டு ஒரு ஹை குவாலிட்டி மீட்டை எடுத்து காட்ட நம்ம தலைவருக்கு வாயால் எச்சில் ஓடும். அப்போ ஹீரோ சரி இரு வெயிட் பண்ணிட்டு அதில் பட்டர் எல்லாம் போட்டு சம் பெப்பர் எல்லாம் போட்டு கொஞ்சம் சூடு காட்டிட்டு கொடுப்பான். புஷ்பாண்டையும் வாழை ஹெலிகாப்டருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சுற்றி போட்டு அதை நல்ல பளக்கு சாப்பிடுவார். ஹீரோ அந்த பியூட்டிஃபுல்லான சீனரியெல்லாம் ரசிச்சுக்கொண்டு கண்டிப்பாக உன்னை மிஸ் பண்ணுவேன்னுட்டு அதை விட மீட்டோட சொர்க்கவானத்தை டேஸ்ட் பண்ணலாட்டிக்கு மீட் சாப்பிட்டதுக்கே அர்த்தம் இல்லாமையே போயிருமென்னுட்டு சொர்க்கவானம் ஒன்று எடுத்து அடிச்சுட்டு ஆஹா என்னதான் டேஸ்ட் இல்லைங்களாட்டிக்கு இதோட ஃபீலே ஒரு தனிதான் ரெண்டு கொண்டு இருக்கும்போது வாழுகண்டு கட்டுவான். என்ன ப்ரோ புஷ்பாண்டியோட வாழாண்டு கேட்டிங்கடா, இல்லையா யாரோ உண்மையான கத்திய ஹீரோட கழுத்துக்கு பக்கத்துலேயே வச்சிருப்பானுங்க. யாராண்டு பார்த்தா ஒரு தாடிக்கார மாமா ஹீரோட கழுத்துக்கு பக்கத்தில் வச்சு ஜெய் சொல்லு நீ யார் நீ ஸ்பையா மேஜா இல்லாட்டி அவுட் சைடரா கேட்க ஹீரோ பித்தான்னு முடிக்கிறான். ஓகே காய்ஸ், டுடேக்கான எபிசோட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் நடக்கிறது கூட ஒரு ப்ரோக்கனான சீன் இருக்குது, எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்று. இருந்தாலும் கதறி ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ மறக்காம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கோல்டன் அட்வைஸை தான் எடுத்து வந்திருக்கேன், இதையும் மறக்காம கேட்டுட்டு போங்க. ஹே காய்ஸ், உங்களில் நிறைய பேருக்கு லைஃப்பில் இன்ஸ்பிரேஷனாக யாரையும் வச்சுருப்பீங்க. ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் விஜய், அஜித், சூர்யா மாதிரியும். மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் அனிருத், ஜுவன் மாதிரியும் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருப்பீங்க. இப்படி ஒரு ஆட்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறுபடும். சரியா, நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்க அந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றதுக்காண்டி அவங்களோட ஸ்டைலையே ஃபாலோ பண்ணுவீங்க. சரியா, ஆனால் அந்த ஸ்டைல் உங்களுக்கு வராது, உங்களுக்கு மெச்சாகாமலும் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அதில் எஃபர்ட் போட்டுட்டு இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டைல் விளையாட்டிக்கு வேறு ஸ்டைல் உங்களுக்கு மெச் ஆகலாம். உங்களுக்கு ஹீரோ ஆக்டிங் பண்ண விளையாட்டிக்கு ஒரு காமெடியாக ஆக்டிங் பண்ண வரலாம். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், இல்லாமல் இருக்காது. நீங்கள் உங்களோட டேலண்ட்டை உங்களோட யூனிக் ஸ்டைலை கண்டுபிடிச்சி அதில் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும், உங்களாலையும் சாதிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்டைல் உங்களோட யூனிக் ஸ்டைலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒக்காளி யார் உங்களால் முடியான்னு சொன்னாலும் நீங்கள் அதை காதில் வாங்காமல் போய்கொண்டே இருக்கணும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். சரி, நான் உங்கள் விபி, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ.